ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறையவே கரைகள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தையோட சட்டை தான். இந்த சட்டையில் என்ன கரை பட்டிருக்குது அப்படின்னா பால் பாயிண்ட் பென் பட்டிருக்குது. அவங்க பென் வச்சு வரைஞ்சி விளையாடுறதுல இந்த மாதிரி சட்டையில் நிறைய கரைகள் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ முதல்ல நமக்கு இந்த கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் டெட்டால், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டெட்டால் 1 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி எடுத்து எந்த இடத்துல அந்த பென் கரை இருக்குதோ அந்த பேனா கரை படிந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கையிலேயே ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பு, ஏதாவது ஒரு சோப்பு எடுத்து இந்த மாதிரி மேலேயே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கையிலேயே தேய்ச்சி விட்டால் போதும். டெட்டால் ஊற்றாமல் நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சா இந்த பால் பாயிண்ட் இங்கு ஸ்டென்லாம் போகவே போகாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம தேய்ச்சி அந்த இடம் ஃபுல்லாகவே வெளியே தான் போகும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கூட ஆகலை. ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். சட்டையில் இருக்கிற அந்த இங்கு ஸ்டெயின் ஃபுல்லாகவே போயிடுச்சு. இதே மாதிரி எந்த துணியில் நமக்கு இந்த மாதிரி கரை படிஞ்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தோசை போட்டோம் அப்படின்னா தோசைக்கல் கண்டிப்பாக சூடாக இருக்கும். கல் சூடாக இருக்கும்போதே நமக்கு தேவையான பூண்டு, அதாவது நமக்கு அன்னைக்கு சமைக்க தேவைப்படுற பூண்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கல் மேலே எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த பூண்டு லைட்டாக சூடாகி நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். கிச்சனில் நாம் ரொம்ப நேரம் செலவு பண்ணி செய்கிற வேலையில் ஒன்று இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரி தோசை போட்டு முடித்த உடனே கல் சூடாக இருக்கிற வேலையில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த தோல் எவ்வளோ ஈஸியாக நமக்கு வருது அப்படின்னு. அந்த தோல் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வறண்ட மாதிரி இருக்கும். அந்த பூண்டு தனியாக தோல் தனியாகவே இருக்கும். நம்ம கையில் எடுக்கும் போதே ரொம்ப ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே லெமன் யூஸ் பண்ணுவோம், அதாவது எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழத்தை நாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருப்போம் அல்லது வெளியில் கூட வச்சுருப்போம். எனக்கு இப்போது பாதி எலுமிச்சை பழம் தாங்க தேவைப்படுது. நான் பாதி அந்த ஜூஸ் ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிற இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம் அல்லது நம்ம வெளியில் கூட வச்சுப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கும் போது அந்த பாதி பழம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பிழிஞ்சு வச்ச அந்த மிச்ச தோலை அந்த மேலேயே எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கும் போது நம்ம வெளியே வச்சா கூட எந்த விதமான பூச்சிகள் ஈக்கள் எல்லாம் அது மேலே உட்காராமல் இருக்கும். பழமுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாடி போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கேன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆயில் ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சமையல் பண்ணும்போது டக்குன்னு நம்ம கையில் எடுக்கும்போது வழுக்கி விழுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம டச் பண்ணி எடுக்கும்போது நம்ம கையிலையும் பிசுபிசுப்பு தன்மை ஒட்டுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு சாக்ஸ் ஒன்று எடுத்து இந்த எண்ணெய் கேனில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கும் போது நம்ம ஒவ்வொரு டைமும் எண்ணெய் கேனை தொடும்போது நமக்கு கையில் ஒட்டாது. அதே மாதிரி அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை வராமல் அந்த துணி ஃபுல்லாகவே உறிஞ்சி எடுத்துக்கும். நம்ம எப்பயாவது கிச்சனில் இருக்கிற டவல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது இதையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம கையில் தொடும்போது வழுக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் போட்டு வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெய் கேனில் போட்டு வச்சு பாருங்கள். ஒரு டைம் நம்ம போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே இதை போட்டு வச்சுக்கிறதுக்காக விருப்பப்படுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இதை போட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். பாதிக்கு தண்ணியை ஊற்றிட்டு முதல்ல தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாதி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல திக்கான தேங்காய் பால் நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், நல்ல திக்காக இருக்குது தேங்காய் பால். இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டியது எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் பாதிக்கு சேர்த்தாவே போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாதிக்கு எலுமிச்சை பழம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை மேலே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற கொட்டைகள் எல்லாமே தனியாக வந்துடும். நமக்கு இந்த மாதிரி நம்ம ஜூஸை இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல திக்கான நமக்கு தேங்காய் பால் தயிர் கிடைக்கும். நார்மலாக நம்ம பசும்பாலில் தயிர் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தயிர். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான தேங்காய் பால் தயிர் கிடைக்கும். நாம் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா தயிருமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா நல்ல திக்கான தயிர் கிடைக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து அந்த பொடி பண்ண அவலை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த தேங்காய் பால் தயிர் இருக்குங்களா, அந்த தேங்காய் பால் தயிரை அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள்,
முதல்ல நான் ஒரு டம்ளருக்கு அவல் சேர்த்துருந்தேன். இப்போ இன்னொரு டம்ளர் அவலை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி 2 டம்ளர் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால், தயிர் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ நமக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறது ரொம்பவே நல்லதுங்க. நாம் புட்டுக்கு மாவு பிசையும் போது மாவு நல்லா துரு துருன்னு வரும். அதே மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் எப்போவுமே தோசை மாவு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லாத வேளைகளில் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு டைம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் செய்யணும் அப்படி தான் நினைப்போம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து பார்க்கும்போது அது வந்து ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டினா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கேரட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு குண்டு கரண்டி, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி நம்ம தோசைக்கு எண்ணெய் தடவும் இல்லைங்களா, அதே மாதிரி முதல்ல எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த மாவை இது மேலேயே வச்சு விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஷேப்பு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெதுவாக அமுத்தி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம கையிலேயே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இதை நமக்கு செய்கிறதுக்கு கேஸ் தேவையில்லை, இட்லி தட்டு தேவையில்லை, இட்லி பாத்திரம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பேச்சுலராக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் இதை செஞ்சு சாப்பிட்டு இந்த மாதிரி இட்லி செஞ்சால் அதில் வந்து டேஸ்ட் இருக்குமா, இட்லி மாதிரி நல்லா இருக்குமா, இல்லை சப்புன்னு இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நாம் செஞ்ச இட்லிங்களெல்லாம் ஒரு பாத்திரத்துலையோ அல்லது ஒரு கடாயிலையோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பெர்ஃபெக்டான இட்லி கிடைக்கும். செஞ்சுட்டு உடனேயே சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டு அரை மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான இட்லி நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இட்லி வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இப்படியெல்லாம் நம்மளால் இட்லி செய்ய முடியுமா அப்படின்னு. இப்போ முதல்ல வந்து நான் வந்து ஒரு இட்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இட்லி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே இட்லி பொடி வச்சாவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சதால் நான் வந்து முருங்கைக்காய் சாம்பார் யூஸ் பண்ணிக்கிறேன். நாம் இந்த இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதில் தேங்காய் பால், அதுக்கு தேவையான புளிப்பு, அதாவது எலுமிச்சை பழம் எல்லாம் சேர்த்துருக்கதால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இட்லி சாப்பிடும்போது எப்படி நமக்கு இருக்குதோ அதே டேஸ்ட்டு கிடைக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு டைம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் செய்யணும் அப்படின்னா விருப்பப்படுவோம். ரொம்ப அழகாக திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு டிஃபன் செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம மேலேயே கேரட் வச்சுக்கிறதால பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாகவே எல்லா குழந்தைகளுமே கேரட் விரும்பி சாப்பிட்றதால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அப்படியே அள்ளிடும். திடீர்னு நம்ம வீட்டில் கேஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நாம் இதை ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.